exercise 5.1 section example 5.2 evaluate 98 the whole power 4. So 98 the whole power போல நார்மல் மெத்தட்ல பண்ணாம எக்ஸ்பான்ஷனை யூஸ் பண்ண போறோம். ஸோ 98க்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய 10 உடைய மல்டிபிள் என்ன அப்படின்னா 100. அப்போ 98 the whole power 4 98க்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய மல்டிபிள் ஆஃப் 10 அப்படின்றது 100. ஸோ 100ல இருந்து எழுதணும்னா 100 மைனஸ் 2 the whole power 4னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 100 மைனஸ் 2வை நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்ம் எக்ஸ் பிளஸ் ஏ the whole power n கூட கம்பேர் பண்ணிக்க போறோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஏ the whole power n. ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸினுடைய மதிப்பு 100, ஏனுடைய மதிப்பு மைனஸ் 2, என்னுடைய மதிப்பு 4ன்னு இருக்கும். ஸோ இதுல எல்லா டேர்ம்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா the middle terms r plus 1th term அப்படின்றதுல ஜெனரல் ஃபார்முலா ஞாபகம் NCR x power n minus r a power r. ஸோ இப்போ என்ன பண்றோம் ஜெனரல் டேர்ம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு பவர்ல என்ன இருக்கு 4ன்னு இருக்கு. ஸோ என்ன பண்ண போறோம் இப்போ எடுத்து அப்ளை பண்ணிக்க போறோம். ஸோ இங்க நம்மளுக்கு தேவையானது ஆர்னுடைய மதிப்பு எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா 0ல இருந்து 4 வரைக்கும். ஸோ என்ன பண்ணலாம் எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 98 the whole power 4 is equal to first என்னுடைய மதிப்பு என்ன 4, c 0, x னுடைய மதிப்பு 100, the whole powerல என்ன வரணும் n minus r. அப்போ 4 minus 0 4, a power r, a னுடைய மதிப்பு -2, பவர்ல rன்றது 0வை மீன் பண்ணும். 0 அப்ளை பண்ணியாச்சு, 1 அப்ளை பண்ண போறோம். ஸோ 4c1 100 power n minus r னா 4 minus 1 3, a power r னு வரணும், a னுடைய வேல்யூ -2, r னுடைய மதிப்பு 1. ஸோ ரெண்டா டேர்ம் எழுதியாச்சு. அடுத்து தேர்ட் டேர்ம்ல 4c2 100 power 4 minus 2ன்றது 2ன்னு வரும், a power r, a னுடைய மதிப்பு -2, r னுடைய மதிப்பு 2. ஸோ அடுத்து நாலாவது டேர்ம் எழுத போறோம். 4c3 100 power 4 minus 3 1, a power r, so -2 power 3. The last term 4c4 100 power 4 minus 4 0, so a power r ல -2 power 4ன்னு எழுதியாச்சு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பினேஷன் 4c0 4c1 4c2 4c3 4c4. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா NCR is equal to NCn minus r தெரியும். NCR is equal to NCn minus r தெரியும். ஸோ அதனால எது இதெல்லாம் ஈக்குவலா இருக்குன்றத பார்த்துக்கலாம். 4c0வும் 4c4ம் ஈக்குவல். ஸோ அதே மாதிரி 4c1ம் 4c3யும் ஈக்குவல். ஸோ அடுத்து இருக்கிறது என்னது ஒன்னே ஒன்று தான் 4c2. ஸோ ஏதாவது சொல்றோம் கீழே இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிக்க என்னுடைய மதிப்பு கிடைக்கணும். 0 4 ஆட் பண்ணா 4, 1 3 ஆட் பண்ணா 4, 2 மட்டும்தான் தனியா இருக்கு. ஸோ அதனால என்ன நினைப்போம் 4c2. இப்போ இதனுடைய மதிப்புல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடியது NCN 1, 4c1 என்ன 4, 4c2 எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். 4 into 3 by 2 into 1. ஸோ கேன்சல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 12 by 2ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 6ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, எடுத்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4c0 மதிப்பு 1, 100 பவர் 4, எனிதிங் பவர் 0 1, 4c1 மதிப்பு 4, 100 பவர் 3, -2 பவர் 1 -2. நெக்ஸ்ட் 4c2 மதிப்பு 6, 100 பவர் 2, -2 பவர் 2னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 4ன்னு கிடைக்கும். பிளஸ் 4c3 4ன்னு கிடைக்கும், 100 பவர் 1 100, -2 பவர் 3 -8,
So next 4c 4 உடைய மதிப்பு 1 anything power 0 அதாவது 100 power 0 1 minus 2 power 4 மைனஸ் உடைய பவர்ல ஈவன் வந்தா பிளஸ்ஸா மாறிடும். So 2 power 4 ன்றது 16. So இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க 100 power 4 இந்த 2 zeros இருக்கு இல்லையா அப்ப என்ன பண்ணணும் 4 டைம்ஸ் என்ன பண்ணிக்கணும் எழுதிக்கங்க சிம்பிளா அதை முடிச்சுக்கலாம் 1 2 3 4 டைம்ஸ் எழுதியாச்சு. அதுக்கு அடுத்து 4 into -2 -8 ன்னு கிடைக்கும். ஸோ -8 2 ஜீரோவை 3 தடவை எழுதிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் 6 4s are 24 100 உடைய பவர்ல 2 இருக்கிறதுனால 2 zeros 2 டைம்ஸ் எழுதிக்கிங்க. ஸோ அடுத்து 4 into -8 மைனஸ்ல கிடைக்கும் 4 8s are 32 into 100னால -3200 plus 16. ஸோ இப்போ என்ன பண்ணிக்க போறோம்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ்னு முடிஞ்சிருக்கு. பிளஸ்ல இருக்கக்கூடிய டேர்ம் எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் ஆட் பண்ணிக்க போறோம். பிளஸ்ல இருக்கக்கூடிய டேர்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய வேல்யூ 100240016. மைனஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு டேர்மையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ 8003200. ஸோ இதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 9223681 கிடைக்கும். ஸோ இது எதனுடைய மதிப்பு அப்படின்னா 98 the whole power 4 உடைய மதிப்பு. ஸோ இட்ஸ் a final answer. Thank you.